தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் அக்கௌண்ட் ஏறி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இலவசங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எதற்காக திமுக இந்த இலவசங்களை நம்ம கொடுக்கணும்? எதற்காக திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை மறைக்கிறதுக்கு வந்து பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க. அதுல வந்து நிறைய கள்ள ஓட்டுகள், நிறைய பேர் இறந்தவங்களோட நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஓட்டுகள் இருக்கு. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதை மறைக்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பல குரல்கள் எழும்புது. இவங்க இவ்வளவு நாட்கள் கொடுக்காம ஏன்னா இப்ப புதுசா எலெக்ஷன் வந்தோம் 4 மாசம் வந்து போய் செம்ம ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது, நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பியத்துல வாலிபால் மேட்ச் 1 லட்சம் ரூபாய் மேட்ச் நடத்துறாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் நடத்தலாம் அவங்களுக்கு தெரியாது. 4 வருஷ காலமாக ஆட்சி செய்யும் பொழுது தமிழகத்தில் இருக்க மக்கள் எங்க போனாங்கன்னு தெரியாது. தமிழகத்தில் இருக்க பெண்களோட பாதுகாப்பு என்னாச்சுன்னு தெரியாது. தமிழகத்தில் இருக்க ஆண்களோட பாதுகாப்பு என்னன்னாச்சுன்னு தெரியல. ஒரு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சுன்னு அவங்க தெரியாது. இந்த எலெக்ஷன் வந்தோன்னா இந்த 4 மாத காலமாக இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல, மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த 4 வருட காலமாக யாராவது சொல்லுங்க சட்ட ஒழுங்கு சரியா இருந்துச்சு? கிட்டத்தட்ட கடந்த 6 மாசத்துல தமிழகத்துல மட்டும் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் ரவுடிகளால கொல்லப்பட்டது. இயற்கை மரணம்லாம் கிடையாது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தான் ஒரு மாநில கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சென்னைன்றது மிகப்பெரிய இடம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல ஈடுபடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது சென்னை மாதிரி தான் கோயம்புத்தூர் இடம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஆண்கள் விடிய ஒரு பெண்ணை போட்டு கற்பழிக்கிறாங்க. அப்போ இந்த திமுக அரசு இப்பெல்லாம் எங்க போனுச்சு? வாயை மூடிக்கிட்டு இருந்து போட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் வரும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் பெண்கள் ஓட்டு அதிகமாயிருச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கு, பெண்கள் ஓட்டை கவர்றதுக்கு, நான் பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த 4 வருட காலமாக நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மக்களே நேரடியாக உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களே. இந்த 4 வருட காலமாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்,